வணக்கம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி டிவிகே ஜோசப் விஜய் அரசின் முதல் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தாக்கலை நிதியமைச்சர் வில்சன் தாக்கல் செய்தார். இந்த டோட்டல் பட்ஜெட் தமிழ்நாட்டில் எவ்வளவு, இந்த பட்ஜெட்ல என்னென்ன திட்டங்கள், 10 திட்டங்கள் எது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது, இந்த திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கா, இந்த பட்ஜெட்டால தமிழகத்துக்கு பயன் இருக்கா, இல்லை இந்த பட்ஜெட்டில் என்ன குறைகள் இருக்கு, என்ன நிறைகள் இருக்குன்றது ஒரு சின்ன பதிவு அந்த பதிவில் பார்ப்போம். தமிழ்நாட்டின் டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 4,772 4,72,585 கோடி. தமிழகத்தின் கடன் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா 10,98 கோடி. அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கடன்ல இருக்கு. நம்மளுடைய டோட்டல் பட்ஜெட்டுடைய டெபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட்ல டெபிசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 3% ஆன் ஜிஎஸ்டிபியில் இருக்கு. ஸோ நம்ம பட்ஜெட்லையும் கூட இருக்கு, கடனும் அதிகமாக இருக்கு. இந்த முக்கியமாக இந்த 10 திட்டங்கள்ல என்னென்ன இருக்குன்றது, அதில் எப்படி திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க, அந்த திட்டங்களை குறை என்ன இருக்கு, இது வந்து டிவிகே விஜய் அரசின் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ல காட்டுது, அட்மினிஸ்ட்ரேஷன் அறிவு எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தொகையை அறிவிக்காம ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 EV கார்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் அங்கே வந்து 10 கோல்டன் ஒலிம்பியாட் பார்க் உருவாக்குறதா சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான், கோல்டன் டெக்ஸ்டைல். ஆனால் அதுக்கான குறிக்கோள் எவ்வளோ இருக்கு, எப்போ இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறோம், எப்போ இந்த திட்டத்தை முடிக்கணுன்றதுக்காக எந்த ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் நான் நினைக்கிறது மிகப்பெரிய குறையா இந்த பட்ஜெட்ல நினைக்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திட்டத்துல வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்கோப்பை வந்து ரொம்ப கம்மியாக்கியிருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் குஜராத் 2007 2008 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் சம்மிட்னு ஒன்று ஆரம்பிச்சார். அது வந்து இப்போ எல்லா மாநிலங்களுமே பண்றது, பெஸ்ட் ப்ராக்டிஸாக படிச்சு இந்தியா முழுக்க. இன்ஃபேக்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நாட் ஓன்லி ஃபார் ஸ்டேட், சென்டருமே அது பண்ணுது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், டைரக்ட் ஃபாரின் எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாங்க. அது வந்து ஒரு பெருசாக நடத்துகிறாங்க, ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அந்த திட்டத்தை இங்கே அறிவிக்கவே இல்லை. ஸோ அடுத்து இப்போ வந்து திட்டத்தை உடனே நடத்தணும்னு இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ தான் நீங்கள் வந்து அந்த திட்டத்தை அறிவிக்கணும். புது கவர்மெண்ட்டு, லாட் ஆஃப் கம்பெனிஸ், எம்என்சிஸ், இந்தியாவில் இருக்கிற பிக் கார்பரேட்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஈகராக இருப்பாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த கவர்மெண்ட் வந்து நல்ல பேர் இருக்குது, ஃபர்ஸ்ட் இருக்கிறது நல்ல பேர் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு திட்டமாக இந்த வருஷம் எண்ட்லையோ அடுத்த வருஷத்துல எப்பயோ நாங்கள் அடுத்த ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட் நடத்த போகிறோம், இங்கே நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சா ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதுக்கான எந்த அறிகுறியும் என்னோட சிற்றறிவுக்கு நான் பார்த்ததுல கிடைக்கல, நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டிராபேக். இந்த அரசு வந்து இப்போ தொலைநோக்கு பார்வையே இல்லை, ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒரு பட்ஜெட்டை பதிவு பண்ணி பட்ஜெட்டை தாக்கல் செய்யிருக்காங்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். என்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து சொந்த திட்டங்களா இல்லை, ஒரிஜினல் திட்டமா இல்லை, திட்டங்கள் வந்து மாறி மாறி வந்து வந்திருக்கு. திட்டங்கள் வந்து மாறி மாறி வந்திருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து வெற்றி இல்ல திட்டம்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி இல்ல திட்டம்னு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. வெற்றி இல்ல திட்டம்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து எல்லாருக்கும் வீடுன்றது திட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஆரம்பிச்சாங்க. அந்த திட்டத்தை பேர் மாற்றி சொல்ல போனா திமுக மாதிரியே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வந்து ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை அது பிபிடி, அதை பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் போடும். அந்த திட்டம் எப்படின்னா, ஒரு இல்ல கட்டுறதுக்கு நீங்க கட்டுவீங்க, கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மானியமா சப்சிடியா தரும். ஒரு 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அந்த மாதிரி தரும். உங்களுடைய தகுதிக்கும் அது உங்களுடைய எவ்வளோ நீங்க எலிஜிபிலிட்டி இருங்க அவ்வளோ தரணும். அது வந்து வீடு கட்டத்துலயும் இருக்கும், டாய்லெட் கட்டத்துலயும் தரும். ஸோ அந்த திட்டத்தை இங்க அறிவிச்சிருக்காங்க. அது எந்த ஒரு விஷயம், அது எனக்கு வந்து ஒரு ரொம்ப சிரிப்பாகவும் நகைச்சுவையும் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி லேப்டாப் திட்டம். இது வந்து ஒரு புதுமையான திட்டமாவே இல்லை, ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான், பட் அவங்க பேர் மாத்திருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து முதல்ல ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. 2014 அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகும் பெண்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தது மாதிரி லேப்டாப் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து கொடுத்தது வந்து ஒரு ரொம்ப நல்ல திட்டமா இருந்தது. கல்வித்துறையில ஒரு நல்ல புரட்சியா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த திட்டத்தை வந்து
இந்தியா முழுக்க பல மாநிலங்களில வந்து அதை பின்பற்றுனாங்க. எனக்கு தெரிஞ்சு மத்திய பிரதேஷ், பீகார்ல கூட அந்த திட்டத்தை வந்து அமுல்படுத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு யோகி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து இந்த லேப்டாப் கொடுத்துக்க ஆரம்பிச்சார். ஸோ இது ஒரு நல்ல பெஸ்ட் ப்ராக்டிஸ் தமிழகத்திலேருந்து மற்ற மாநிலங்களும் கற்றுக்கொண்டது. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து ஒரு புதுமையான திட்டம் கிடையாது. ஏற்கனவே இருந்த திட்டத்தை இவங்க வெற்றி லேப்டாப் திட்டமாக மாற்றிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு 812 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு இருக்காங்க இந்த வருடத்துக்கு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர்ல சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,200 17,290 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க லா அண்ட் ஆர்டருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 354 கோடி வந்து சிங்கப்பெண்ணை திட்டம். சிங்கப்பெண்ணை திட்டம் வந்து அவர் ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பெண்களுக்கான சேஃப்டிக்கான ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சு முக்கியமா அதுல பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ அது அந்த திட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 354 கோடி தான் வச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய மாநிலத்துக்கு அது மட்டும் போதுமா? அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வந்து டெய்லி நடைமுறையில் படுத்துறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பத்துமான்னு தெரியல. அதுக்குள்ளே பண்ணி முடிச்சாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமா நான் வந்து ஒரு நல்ல விஷயமா அதை நான் பார்க்கறேன். அண்ணன் சீருன்னு ஒரு திட்டத்தை 4வது திட்டமா அறிவிச்சிருக்காங்க. அண்ணன் சீர் அதாவது கல்யாணம் ஆகிற எல்லா பெண்களுக்குமே ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா 2001லேருந்து இப்போ 6க்குள்ள அவங்க இந்த ஆட்சி காலத்தில் அந்த திட்டத்தை அவங்க அறிவிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் அபவுட் தட். அதாவது தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. அது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டமா இருந்தது. பெண்கள் மத்தியில் அது ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. அந்த திட்டம் 2011 தொடங்குச்சு. அதே திட்டத்தை ஒரு அண்ணன் சீரா மாத்திருக்காரு. ஒரு கல்யாணத்துக்கு அப்போ வந்து 1 கிராம் தரத்தா சொல்லியிருக்காரு. அதே போல பிறக்கிற குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 கிராம் தரத்தா சொல்லியிருக்காரு. அது இந்த திட்டத்துல அறிவிச்சிருக்காங்களா இல்லையான்றது எனக்கு கரெக்டா தெரியல. பட் மேலோட்டா நான் பார்க்கும்போது அதை பத்திக்கான அறிவிப்புகள் எனக்கு கரெக்டா தெரியல. அது இருக்கலாம் நான் நம்புறேன். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. ஒரு சப்சிடி மாதிரி ஒரு ஆட் பண்ணியிருக்காரு. அதாவது இது தவிர பட்டு சேலை ஒன்று தரதா சொல்லியிருக்காரு. அதாவது பட்டு சேலை வந்து சீரோட தரத்தை சொல்லியிருக்காரு. இது வந்து எது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களை டார்கெட் பண்ற ஒரு விஷயம். எப்படி வந்து இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி வந்து இலவச பஸ் பெண்களுக்கு எல்லாருக்குமே இலவச பஸ் கொடுத்தாங்களோ அதே போல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு ஒரு தங்கம் ஒரு சேலை பட்டு சேலை கொடுக்குறது வந்து ஒரு பெண்களோட போர் ஓட்ட பேச வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நான் வந்து டிவி அரசு விஜய் அவர்களை கேட்கணும். நீங்க வந்து உங்களோட மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்தீங்க தமிழகம் முழுக்கும் பெண்கள் வந்து எங்க ஒன்னா இலவசமா செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அதை பற்றி எந்த அறிவிப்பு வந்ததா எனக்கு தெரியல. அந்த அந்த அறிவிப்பு என்ன ஆச்சு? இல்லை எப்போதான் அது வரும்? இல்லை 5 வருஷம் இப்படி ஓட்டிட்டு அடுத்த வாட்டி நாங்கள் வரும்போது எப்படி திமுக வந்து நாங்கள் நீட்டை வந்து நீக்குவோம் தடை செய்வோம்னு சொல்லிட்டு கடைசியில வந்து எதுவுமே செய்ய மாட்டோம். அந்த மாதிரி இந்த திட்டமும் பெண்கள் தமிழகம் முழுக்க இலவசமா பயணக்கூடிய திட்டத்தை எப்ப நீங்க அறிவிப்பீங்க? அதை பத்தி எந்த பேச்சுமே இன்னும் வந்து சரியா வரல. அடுத்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சத்துணர்வு அதாவது கல்வித்துறையில ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்துல வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்றதை சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா காலை உணவும் தரவும் காலையில டிஃபனும் குழந்தைங்களுக்கு தருவாங்க. அது வந்து 2021, 26ல வந்து மு.க. ஸ்டாலின் திமுக அரசு வந்து மதிய திட்டம் வந்து காமராஜர் காலத்திலிருந்தே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய திட்டத்துல ஒரு அப்கிரேட் பண்ணி காலை உணவும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. டிஃபனும் குழந்தைங்களுக்கு தரது அது நல்ல திட்டமா இருந்தது. இப்போ வந்து அந்த திட்டத்துல வந்து ஒரு சின்ன அப்கிரேட் வெர்ஷன் 2 மாதிரி ஒரு அப்கிரேட் பண்றாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு அசைவ உணவு பிரியாணி தரதா சொல்லியிருக்காங்க. இது வந்து சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கன் பிரியாணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மட்டன் பிரியாணி விலை ஜாஸ்தி. அதை வந்து தினந்தோறும் கொடுக்கவும் முடியாது. அது கொடுக்கறது நல்லது இல்லை குழந்தைகளுக்கு. வாரத்துல ஒரு வாட்டி தருவாங்க நான் நம்புறேன். அது எந்த நாள்ன்றதை அவங்க அடிக்கல. பட் இது வந்து திட்டம் நல்ல திட்டமா கேட்டீங்கன்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. முதல் நல்ல விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா பெரும்பாலான குழந்தைகள் இந்த அரசு படிக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடித்தட மக்கள்லேருந்து தான் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு அசைவ சாப்பாடோ நல்ல சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. நல்ல பள்ளிக்கூடத்துல ஒரு சில ஆயிரம் கடத்தி படிக்க முடியாதவங்க மட்டும்தான் அரசு பள்ளியில படிக்கும் போது அவங்களுக்காக இந்த கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்குற அந்த மாமிசம் அந்த மீட் இருக்கு இல்லையா கறி அது வந்து ஒரு நல்ல கறியா சுத்தமான கறியா பழைசு இல்லாம இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா அது குழந்தைங்களை சம்மந்தப்பட்டது. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஃபுட் பாய்சன் ஆகும். அது குழந்தைங்களோட உயிருக்கும் அதனுடைய உடல்நிலையும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும்.
ஏன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லையே இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரைடு விடும்போது ஃபுட் பாய்சனிங் ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ரொம்ப பழைசான ஒரு மீட்ஸு ஃபிஷ்ஷஸ் சீ ஃபுட்ஸ்லாம் இருக்கிறதா வந்து ஃபீல் வைக்கிறாங்க. நம்ம நிறைய செய்திகளில் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய திட்டம் தமிழகம் முழுக்க பல லட்ச குழந்தைங்களோட வாழ்க்கை பார்க்கும்போது இதை கரெக்டாக ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட்களை கொடுத்து பண்ணணும். இது பண்றதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு நல்ல சத்து சாப்பாடே நிறைய பிரச்சனைகள் சொல்றாங்க. இந்த டிஃபன்லேயும் வந்து நல்ல குவாலிட்டி இல்லைன்றாங்க. ஒரு சாதாரண டிஃபன் பொங்கல் போடுறாங்க, இட்லி போடுறாங்க, இல்லை மத்தியானம் கொடுக்குற உணவுல இருக்கட்டும் சாம்பார் சாதம் ரசத்தை அதுக்கே வந்து ஒழுங்கா இல்லாத போது பிரியாணிக்கு எப்படிக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 நாள் இனாகுரேஷன் நல்லா போடலாம், தொடர்ந்து போடும்போது நல்லா போட முடியும். அதுக்கு பதில் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 ரூபாய் செலவாகுது வச்சுங்க. ஒரு 100 ரூபாய் வச்சுங்க ஒரு குழந்தைக்கு மதிய உணவும் காலை உணவு. இதுல வந்து ஒரு நல்ல செக்ரிகேட் பண்ணி கொடுக்கலாம். உனக்கு உணவு வந்து காலையில கொடுக்கும்போது இந்த நான்வெஜ்ஜுக்கு பதில் நீங்க என்ன கொடுக்கலாம்னா பன்னீர் கொடுக்கலாம், மஷ்ரூம் கொடுக்கலாம், டேட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு இன்னொரு நல்லதும் இருக்கு. அது இல்லாம இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்ட கலந்து கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ்க்கு இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த சின்ன சின்ன இப்போ இருக்கிற பசங்களை வந்து இப்போ காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றது ஸ்கூல்ல சாப்பிடும்போது பசங்களோட சாப்பிடும்போது டீச்சர்ஸ் அது நல்ல பழக்கமா மாறும். அது வந்து கொடுக்கலாம். ஃப்ரூட் சாலட் மாதிரி குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் சாலட்ஸ் நிறைய கொடுக்கலாம். அது வந்து நம்மளே நிறைய சாப்பிட மாட்டோம். வீட்லயே ரொம்ப ரேரா தான் சாப்பிட்றோம். ஹோட்டல்ல கிடைச்சா சாப்பிட்றோம். எங்கன்னா ஒரு இடத்துல போனால் தான் சாப்பிட்றோம். ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு ரெஸ்டாரண்ட்ல, ஆஃபீஸ் ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணத்துல தான் சாப்பிட்றோம். நம்மளே சாப்பிடுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஒன்று என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது காய்கறி பழங்களை வந்து நீங்க ரொம்ப பழைச வச்சு பண்ண முடியாது. ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ் ஒரு 2-3 நாள் மேக்ஸிமம் ஒரு 2 or 3 டேஸ்க்கு மேலே வச்சுக்கவே முடியாது. ஸோ அதனால கெட்டு போகிறதுக்கான அதனால வரக்கூடிய பாதிப்புகளும் ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஃபார் நான் வெஜிடேரியன் ஃபுட். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் இந்த திட்டத்தை போட்டவர்கள் நிறைய பேர் மந்திரிகள் பியூரோக்ராட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அறிவு இருக்கு. அவங்க இது நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். இது வந்து 5வது திட்டமா இருக்கு. 6வது திட்டமா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் கடன் அதாவது நம்ம நாட்டுல இந்த விவசாயி கடன் கொடுத்து அதை தள்ளுபடி பண்றது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயமா நான் நம்புறேன். ஏன்னா விவசாயி கடன் கொடுத்து நீங்க தள்ளுபடி பண்றது அவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சோம்பேறியாக்குது. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணா விவசாயி யார் கடன் கொடுத்து யாரு கட்டுறாங்களோ இப்ப எப்படியும் வந்து இந்த இருக்குல்ல முத்ரா யோஜனான்னு ஒரு யோஜனா உங்களுக்கு எல்லாருமே அதாவது முதல்ல 10,000 ரூபாய் கடன் கட்டுவாங்க. அது கட்டி முடிச்சா 20னா 40, 40லேருந்து 1 லட்சம் 2 லட்சம் இப்படி 20 லட்சம் வரைக்கும் கடன் தரும். அது கரெக்டா கட்டணவங்க மட்டும் தராங்க. அதே வந்து நம்ம ஃபார்மர்ஸ் விவசாயிங்க அந்த ஒரு அளவுகோல் வச்சு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா விவசாயிங்க கடன் வாங்கி திருப்பி கட்டினாங்க டபுளா கொடுத்துரு கட்டுறவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டே இருக்கு. கட்டாதவங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டுங்க. அல்லது உங்களுக்கு கடன் வட்டியோட கட்ட முடியலன்னா அட்லீஸ்ட் உங்க அசல்ல ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்டோட கட்டி விடுங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாரு. 5 வருஷத்துல அவருக்கு வந்து ஒரு 1,75,000 கட்ட வேண்டியது இருக்கு வட்டியோட சேர்த்து நான் சொல்றேன். அது வந்து அவரால் கட்ட முடியலன்னா அவர் வந்து மொத்தமா என்ன பண்ணும் 20% போட்டுங்க. அதாவது 1 லட்சம் + 20 1,20,000 கட்டினா அவர் வந்து ஒரு எப்படி நம்ம வந்து இங்க ஒரு நல்ல லோனோ நம்ம ஒரு லோன் வாங்குறோம் பேங்க்ல நம்மளோட லோன் டிஃபால்ட் ஆகி சிபில் வந்துருதோ அந்த மாதிரி இவங்க சிபில்ல போட்டுவிடுங்க. திரும்ப அடுத்த லோனுக்கு எலிஜிபிள் இல்லாம பார்க்கணும். அப்படி இன்கேஸ் அவரால் வந்து பண்ண முடியல அவர் வந்து ஓரளவு கட்டுறாரு 30% மொத்தமா சேர்த்து கட்டுறாரு அடுத்த லோன் கம்மியா கொடுத்து அவரோட சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. அதாவது ஒருத்தர் வந்து நீங்க சோம்பேறி ஆகிட்டே வந்தீங்கன்னா அவங்க இதே வந்து பழக்கமா போயிடும். ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 5,952 கோடி ஆல்மோஸ்ட் 6,000 கோடி ஒதுக்கிறாங்க. அதாவது சும்மா எரிக்கிறாங்க. இதை வந்து நான் தமிழக அரசும் சொல்ல இந்தியா முழுக்க இருக்கிற ஈவன் மோடி அரசு இதை செய்து ஃபார் ஓட்டுக்காக. ஆனா இது எங்க போய் முடியும்னு தெரியல. இந்த ஃப்ரீ பீஸ் இந்த ரிசர்வேஷன் தான் நம் நாட்டையே அழிக்கக்கூடிய ஒரு வைரஸ். அது கரப்ஷன் மாதிரி இது ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸ். இது நம்மளோட சோம்பேறிகள் ஆக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதுக்கு அடுத்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது அந்த திட்டம் என்னன்னா வந்து வருஷத்துக்கு 10,000 பெண்கள் அதாவது பெண்களுக்கு 10,000 மாடுகள் தரத்தா சொல்லியிருக்காங்க. அதாவது 10,000 மாடுகள் அது இலவசமா அது வந்து தரத்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கான எவ்வளோ அந்த திட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. பட் அதுக்கான எவ்வளவு தொகைன்றது கரெக்டா அறிவிக்கப்படலை. எனக்கு தெரிஞ்சு இந்த திட்டத்தையும் வந்து நீங்க ஒரு மானியமா தரலாம். கம்மியா லோன் மாதிரி கம்மியா தரலாம். ஒரு 2 மாடு வாங்குறதுக்கு 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் நீங்க கட்டிடுங்க. கட்டி முடிச்சோடனே அடுத்த ஒரு பண்ணலாம். எதையுமே இலவசமா கொடுக்காம கவர்மெண்ட் வந்து ஒரு கம்மியான ஒரு நியாய விலையில கடையில் எப்படி நியாயமான விலையில ஒரு பொருள் வாங்குதோ அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டையும் ரொம்ப கம்மியாக்கலாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மினிமம் ஒரு 10% இருக்கு. எந்த ஒரு கொலட்ரல் இல்லாம ஒரு லோன் கொடுக்குறதுனா
எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், வங்கியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு 10% தான் மினிமம் வச்சிருக்காங்க. நான் சொல்றது பேர் மினிமம். அதை வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். ஒரு 5%, 7% ஆக்கும் போது மக்கள் கொஞ்சம் ரீபேமெண்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். ஸோ நிறைய பேர் லோன் வாங்க, நிறைய பேர் திருப்பி கட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆகும். ஸோ அவங்க வந்து எதையுமே வந்து தன்னால் ஜெயிச்சு நான் திருப்பி கட்டியிருக்கின்ற போது அவங்க தொழில் முனைவோருக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட் ஆகும். அதுக்காக வாங்குற எல்லாருமே கட்டுவாங்கன்னா அது சாத்தியமே கிடையாது. சில பேர் டிஃபால்ட் ஆவாங்க, சில பேர் நியாயமான பண்ணியும் சரி. பிஸ்னஸ் இஸ் வெரி நாட், இது வந்து ஒரு ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டோ ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டோ வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறதில்ல. ஸோ தே ஹேவ் டு பில்ட் இட். அதில் 100ல் ஒருத்தர் தான் சக்ஸஸ் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வில் கிவ் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை தருவாங்க. அந்த ஆயிரக்கணக்கத்தில் நம்ம உருவாக்குறதுக்கு ஃபெயிலியர் வந்து ரொம்ப ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும், 1:100 இருக்கும். ஸோ இந்த திட்டம் வந்து புதுமையாக இருக்கு. இன்ஃபேக்ட் விஜயகாந்த் சொன்ன மாதிரி அவர் ஆடும் ஆடும் தரேன்னு சொன்னார். 2006 அவர் முதல் முறை கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து இந்த திட்டத்தை நான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆடு மாடு வீட்டுக்கு தருவேன், அது வீட்டுக்கே அந்த ரேஷன் தரணும்னு சொன்னாங்க. அது இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த திட்டத்திலிருந்து எடுத்திருக்காங்க. சரி, எந்த ஒரு ஒரு கட்சியோட மேனிஃபெஸ்டோ இருக்கட்டும், நல்லது எடுத்து நல்லது மக்களுக்கு நல்லது பண்ணா அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் தவிர அது வந்து பெரிய விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவி சப்ஸ்டேஷன்ஸ், அதாவது நம்ம வந்து இப்போ இவி சப்ஸ்டேஷன் எக்ஸ்பெக்டிவ் ஃபார் 4 வீலர்ஸ்க்கு, அதாவது இப்போ நிறைய இவி வண்டிகள் இந்தியா முழுக்க வருது. இந்த இவி ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து 158 இவி சப்ஸ்டேஷன்ஸ் வந்து தமிழகம் முழுக்க அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க அரசு. அது வந்து அரசே அமைக்க போதா இல்லை ஒரு டெண்டர் விட்டு ஒரு தனியார் கிட்ட கொடுக்க போதா? டெண்டர் விட்டு தனியார் கிட்ட கொடுக்கதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே அரசு பண்ணக்கூடாது. அது இப்போ தனியார் கிட்ட விட்டு ஒன்று இப்போ வந்து நம்ம ஒரு 4 வீலர், எஸ்பெஷலி 4 வீலர்ஸ்க்கு 2 வீலர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பயம் என்னன்னா, இவியில் லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது திடீர்னு சார்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாவோ அவைலபிள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா அவைலபிளா இல்லாம இருக்கு, ஒரு பங்க் மாதிரி இல்லாம இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல திட்டமா நான் பாக்குறேன். இந்த திட்டத்துக்கு வந்து எல்லா இடங்கள் எந்தெந்த இடங்கள்ன்றதும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கு, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வந்து 1545 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டம். இது வந்து மேலும் மேலும் அதிகமாயிட்டே போகும். இது வந்து ஒரு இது வந்து ஒரு அப்க்ரோயிங் பிசினஸ் தான் நான் பார்க்குறேன். இது வந்து இது கீழே இறங்காத ஒரு பிசினஸா பார்க்குறேன். இது ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு திட்டமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை 3rd மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. சென்னை 3rd மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 1967 போட்டுட்டு இருக்காங்க. சிங்கார சென்னை ஆக்குறோம், கூவ நதியை வந்து நல்ல தனி ஆக்குறோம்னு சொல்லிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இந்த ஈவன் வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கருணாநிதி இருந்தாங்க. இந்த கூவ நதி எப்பதான் நல்லதா ஆக்க போறீங்கன்னு ஒண்ணுமே புரியல. கிட்டத்தட்ட 60 வருஷமா அப்படிதான் இருக்கு. இப்போ வந்து வந்து எதுக்கத்தாலும் மோடி அவர்களை சொல்றேன்னா, ஏன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கு. அஹமதாபாத்ல அவர் எப்படி மாற்றிருக்காரு பாருங்க ரிவர் பெல்ட். உத்தரப்பிரதேஷ்ல யோகி ரிவர் பெல்ட் எப்படி மாத்திருக்காருன்னு பாருங்க. மகாராஷ்டிரால தேவேந்திர ஃபட்னவிஸ் அந்த மும்பை சீஷோரை வந்து எப்படி மாத்திருக்காருன்றது பாருங்க. மத்திய பிரதேஷ்ல சிவராஜ் சிங் சௌஹான் அங்க இருக்கிற ரிவர்ஸ், அங்க இருக்கிற வாட்டர் சானிடேரிஸை எப்படி மாத்திருக்காருன்றது பாருங்க. ராஜஸ்தான்ல எப்படி மாத்திருக்காங்கிறது பாருங்க. இதெல்லாம் வந்து பிஜேபி இருக்க அரசுல நம்ம சுத்தி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு ஜஸ்ட் இமேஜின், இப்போ வந்து இந்த திட்டத்தை அறிவிக்கிறீங்க, நான் கூவத்தை வந்து நல்லா பண்ணுங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேத்துப்பட்டில் பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய டூரிஸ்ட் வருது. ஜஸ்ட் இமேஜின், கூவத்து மொத்தமே பண்ணி நிறைய டூரிஸ்ட், நிறைய சென்னையில இருக்க நிறைய பேர் வந்து ஒரு அவுட்டிங், ஒரு வீக்கெண்ட்ஸ், ஒரு ஹாலிடேஸ் அங்கே போய் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வருமானம் வரும்னு பாருங்க. எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் அங்க வருவாங்க, எவ்வளவு பேர் நல்லா இருக்கும், ஒரு நல்ல என்விரான்மெண்ட் உண்டாகும். ஆனா இந்த திட்டத்தை பத்தி யாரும் பேசுறது, எல்லாமே திட்டம் அறிவிக்கிறாங்க. பட் இந்த திட்டங்கள் எப்போ முடியும் அப்படின்றது வந்து எந்த ஒரு விஷயமும் எனக்கு புரியல. 7வது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து 3200 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதுல பெரும்பாலும் வந்து எஸ்டி மாணவர்களுக்கான ஒரு ஹாஸ்டலுக்காக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. இது ஒரு நல்ல திட்டம் தான். பட் இது வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களுக்கு மட்டுமே இருக்கிறது வந்து நான் வந்து நல்ல திட்டமா நினைக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ரிசர்வேஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தேர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஆன் தேர் இன்கம் தான் இருக்கணும் மெத்தட். அவங்களோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன் தவிர அவங்களுடைய பிறப்பை பத்தி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பிராமண ஏழையா கூட இருக்கலாம், ஒரு ஒரு செட்டியார் ஏழையா கூட இருக்கலாம், ஒரு கவுண்டர் ஏழையா கூட இருக்கலாம், ஒரு SC ST பணக்காரனா கூட இருக்கலாம், அவங்க IAS ஆஃபீஸரா கூட இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் போய் சேருது. ஆனா ஏழையா இருக்கிறவன் ஒரு ஜாதியில பிறந்துட்டான்றதுக்காக அவனுக்கு அந்த ரிசர்வேஷன் கிடைக்காத பொறுத்து அப்படி இருக்கக்கூடாது. ரிசர்வேஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தேர் இன்கம். அதான் அவங்களுடைய ஃபேமிலி சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அது பத்தி தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும். இதுக்கு இந்தியாவில்
டிவிக்குன்னு இல்லை, இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிக்குமே ஒரு தைரியம் கிடையாது இதை வந்து மாத்துறதுக்கு. என்னைக்கு இது மாறுதோ மாறுதோ அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா நம்ம நாடு வந்து நல்லா முன்னேறும். இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்கள், அதாவது ஏழ்மையில இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இந்த ஹாஸ்டல்ல வந்து ஒரு படிக்கிறதுக்கான ஒரு, அதாவது வெளியூரை தங்கிய குழந்தைங்களை படிக்கிறது, காலேஜ் ஸ்கூலோ படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே தவிர, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுத்தா இந்த திட்டத்தின் பலன் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டுமே பெருமை தவிர எல்லாருக்குமே இது வந்து போய் சேராது. ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பன் டெவலப்மெண்ட்ல வந்து 5,932 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிவிகே அரசு வந்து மிக மோசமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. இது ஒரு ஏர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு வெறும் ஒரு 6,000 கோடி அப்ராக்சிமேட் வச்சு 6,000 கோடி எப்படி நீங்க ஒதுக்கிடுவீங்க? ஏர்பன் டெவலப்மெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏர்பன் டெவலப்மெண்ட் தான் எல்லாமே வருது. ஃப்ரம் பிரிட்ஜஸ், ரோடு, கனெக்டிவிட்டின்றதே மாரி. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அதிகமா செலவு பண்ணிருக்கேன். நான் இங்கதானே நினைக்கிறேன் டிவிகே அரசு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம இருக்கிறது. சி, ஒரு அர்பன் டெவலப்மெண்ட், ஒரு நல்ல ரோடு, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் நீங்க பில்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நம்மளோட ஜிடிபியில ஆட் ஆகும். இந்த ஜிடிபியில ஆட் ஆகுது ஏன் சொல்றேன்னா, விஜய் அவர்கள் அரசு சொல்லியிருக்கு 2031 தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து $1.5 பில்லியன் $1 பில்லியன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்றாரு. ஐ திங்க் தட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் நினைக்கிறேன். தமிழ்நாடுடைய டோட்டல் ஜிடிபி இஸ் அரௌண்ட் 360 to 400 வச்சுக்கோ, $400 பில்லியன் இருக்கு, இருக்கு. $400 பில்லியன் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200%, அது 175% to 200% கிட்ட நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண 5 இயர்ஸ்லன்னா பர் இயருக்கு வந்து அட்லீஸ்ட் யூ ஷுட் க்ரோ அட் $100 பில்லியன் நீங்க க்ரோ பண்ணணும். இப்போ 400ல இருந்து $100 பில்லியன் சொன்னா $900 பில்லியன் ஆல்மோஸ்ட் யூ டச் டு $1 trillion டச் பண்ணீங்க. அதுக்கான திட்டத்துக்கான மெயின் பேஸ் 30 to 35% வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வரும். மோடி அரசு நம்மளுடைய ஜிடிபி வந்து இப்போ 4.3ல நிக்குதுன்னா, மன்மோகன் சிங் விட்டு போகும்போது 1.2ல இருந்து $3 பில்லியன் ஏற்றிருக்காரு இந்த 12 வருஷத்துலன்னா. நிறைய ரோட்ஸ் போட்டிருக்காரு, நிறைய ஏர்போர்ட்ஸ் கட்டியிருக்காரு, நிறைய ரயில்வேஸ் போட்டிருக்காரு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரம் மெட்ரோல இருந்து. அதனுடைய ஆடிங் தான் வந்து ஜிடிபில. இந்த ஒரு ரயில்வே திட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ரோடுகள் கவர்மெண்ட் ரோடு போட்டிருக்கலாமே, அந்த சூப்பர் ஹைவேன்னு சொல்ல நம்ம ஸ்டேட்ஸ் கனெக்ட் பண்ற ஊர்களில் இருக்கிற ரோட்ஸ் அன்னி கனெக்ட் பண்ணிக்கலாமே, சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு மதுரை, சென்னை டு திருச்சி, இல்லை எங்கெல்லாம் ரோட்ஸ் இல்லையோ அங்கே நல்லா கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கலாமே, ரோட்ஸ் கொடுத்துருக்கலாம், நிறைய பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு கொடுத்துருக்கலாம், நிறைய சப்வே கட்டுறதுக்கு கொடுத்துருக்கலாம், நிறைய ஐடி பார்க்ஸ் கட்டுறதுக்கு கொடுத்துருக்கலாம். அங்கே எதுலையுமே கொடுக்காம வெறும் 6,000 கோடி ஏர்பன் டெவலப் பண்ணால் அந்த ஏர்பன் டெவலப்மெண்ட்ல என்னன்றது தெளிவான ஒரு விளக்கமே இல்லாமல் இருக்கிறது இந்த அரசின் வந்து இயலாமையை மிக தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8வது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சப்சிடி 7,432 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி சப்சிடி எப்படி 2 சப்சிடி வந்து நம்ம நாட்டை வந்து அழிக்கிறது. ஒன்று வந்து விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கறது, விவசாய கடன் தள்ளுபடி பண்றது, நிறைய கேள்விப்பட்டு செய்தியில் விவசாய கடன் தள்ளுபடி, விவசாய கடன். அதுக்கடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி சப்சிடி, அதாவது 200 வீடு ஃப்ரீ, 300 யூனிட் ஃப்ரீன்றது. இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,432 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க சப்சிடி, அதாவது இலவசமாக கொடுக்குறது. இதுவும் 7,432 ரூபாய் சுவாகதம். ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 துறை வந்து தமிழகத்துல கிட்டத்தட்ட 20 வருஷமா, நான் சொல்றது 20 வருஷமா 2 துறை நஷ்டத்திலே போயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து போக்குவரத்து துறை, 2வது வந்து மின்சாரத்துறை. இந்த 2 துறையுமே ஏன் நஷ்டத்துல எவ்வளவு நாள் போவீங்கன்னு ஒண்ணுமே புரியல. போக்குவரத்து துறையிலாச்சும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிசிட்டி பில்லு ரொம்ப ஒர்ஸ்டா போயிருக்கு. நான் எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்றவங்க நிறைய பேருக்கு சம்பளம் தர மாட்டேன்னு சொல்றாங்க, நிறைய பேர் கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. உங்களால ஒரு துறையை ஒழுங்கா பண்ண முடியலன்னா தனியார் கையில கொடுத்துருங்க, அவங்க நடத்திக்கிட்டோம். அவங்க கிட்ட ஒரு ஒரு 5 வருஷம் கொடுங்க, அவங்க எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க. அவங்க நடத்தி முடிச்ச வரைக்கும் நீங்க ஒரே ஒரு கண்டிஷனோட பண்ணுங்க, எப்ப நீங்க ரேட் ஏத்துறீங்களா எங்கிட்ட சொல்லுங்க, மற்றதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட விட்டுடுங்க. தே வில் டூ இட் மச் பெட்டர் தென் தட். அதுக்கான உதாரணம் வந்து பாம்பேல நிறைய இருக்கு. பாம்பே டெல்லிலாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பானி அண்ட் டாடாஸ், அதானிஸ்லாம் வந்து பிரைவேட் நடத்துறாங்க. தே ப்ரொவைட் எலக்ட்ரிசிட்டி டு பர்டிகுலர் செட் ஆஃப் ஒரு ரீஜன்ல தராங்க அவங்க. அது நல்ல விதமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க நஷ்டத்துல போற விஷயத்த எதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் நஷ்டத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வந்து 100 எனக்கு தெரிஞ்சு இலவசமா எதுவுமே கொடுக்காதீங்க, யூனிட் ரேட்டு கம்மி பண்ணாலே போதும். இதுக்கு நல்ல உதாரணம் குஜராத்ல அவர் முதல் முறையா மோடி அவர்கள் வந்துடும் போது அவர் இலவசத்தை முதல்ல ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, நீங்க அப்படி பண்ணி அடுத்த ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா அவர் ஜெயிச்சாரு.
காரணம் என்னன்னா, அவர் இலவசமா ஏற்கனவே மின்சாரம் கொடுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, இலவசம் யாரும் மின்சாரம் கொடுக்க மாட்டேன். ஆனா மின்சாரத்தை யூனிட் ரேட்டு கம்மியாக்கணும் சார். இப்போ வந்து உங்களுக்கு 100 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5000 ஒரு பில் வர்றது இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயா இல்லாம 2000 பில் வரதுக்கு எப்படி இருக்கு? அதுதான் வித்தியாசம். ஸோ நம்ம வந்து படிச்ச மாநிலம், நாங்க தமிழகத்துல நாங்க வந்து முன்னேற மாநிலங்களே, இந்த பேசிக் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா? மக்கள் தான் கேள்வி கேட்கணுமே தவிர, அரசு எப்பவுமே வந்து மக்கள் என்ன விரும்புறாங்களோ அவங்களுக்கு அதுதான் கொடுக்குமே தவிர, அழுகிற குழந்தைக்கு என்ன கொடுக்குமோ அதான் தாய் கொடுக்கும் தான் அரசு கொடுக்கும். நீங்க சொல்ல சார் எங்களுக்கு இலவசமா கொடுக்காதீங்க, பில் கம்மியா வர மாதிரி பாருங்க. இப்போ வந்து ஒரு 5000 ஒரு அப்ராக்சிமேட்டா ஒருத்தர் வந்து பில் கட்டுறாரு வச்சுங்க. ஒரு வருஷத்துல 6 வாட்டி கட்டுறாரு, 2 மாசத்துக்கு வருது. ஸோ 30,000 கட்டுறாரு. 30,000 கட்டி உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீயா வருது உங்களுக்கு முக்கியமா? 2000 கட்டி ஒரு 2000 வச்சுங்க. 6 போட்டீங்கன்னா 15,000 கட்டுறது உங்களுக்கு லாபமான்றது பாருங்க. இது இது வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு நல்ல தலைவர் இருந்தா இது மக்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்க ஓட்டுவாங்க. இங்கதான் அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல சில பேர் கோவம் வரலாம், பட் சொல்லிதான் ஆகணும். தமிழர்கள் எப்படின்னா ஓசியில கொடுத்தா பெனாயில கூட குடிப்பானுங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்கள் இருக்காங்க தவிர, இந்த ஓசி இலவசன்றதுல ரொம்ப ஓய்பயிர் இருக்குமே தவிர, அதனால வர நஷ்டத்தை வந்து தற்காலிகமா இப்போ ஒரு சின்ன விஷயம் சந்தோஷம் கிடைக்கிறதே தவிர, நாளடைவில் பின்காலத்துல ரொம்ப வந்து பிரச்சனைகள் வரும்ன்றது நம்மளால தெரியுமா? எப்படி தெரியும்? முதல்ல ஓட்டுக்கு காசு வாங்கி ஓட்டு போட்ட கூட்டம் தானே நம்ம. எனக்கு தெரிஞ்சு 2002 வரைக்கும் அப்போ ஒரு இடைத்தேர்தல் இருந்தது. அழகிரி அவர்கள் தான் அந்த ஒரு பொன்னான திட்டத்தை கொண்டு வர, ஓட்டு கேஷ் ஃபார் ஓட்டுன்னு சொல்றக்கூடிய ஒரு அந்த டேக்லைன் இந்தியா ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸ் பண்ணாரு. அதுவும் காசு ஓட்டு. எப்ப நீங்க காசு ஓட்டு போடுறீங்களோ அப்பயே நீங்க உங்களுக்கு வித்துட்டீங்க. கொஞ்சம் 10,000 கூட ஓட்டு போடுங்க சார். 10,000 உங்க ஒரு மாசம் குடும்பம் நடத்தாது. ஒரு வருஷத்துல 5 வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? 60 மாசம் இருக்கு. மிச்சம் 59 மாசத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்ற மக்கள் அந்த யோசிக்கவே இல்லை. ராஜா எப்படி உருவாரான்னா, ததா பிரஜா ததா ராஜா சொல்லுவாங்க. மக்கள் எப்படி இருக்காங்களோ அது தகுந்த மாதிரிதான் அந்த அரசனும் இருப்பான். அதோட உதாரணம் தான் தமிழகம் இப்ப இருக்கு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா திட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து விவசாயிகள் கடன் கொடுக்கறதுல, விவசாயிகளுக்கு பணி கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் கிசான் யோஜனாவும் பிரதான் மந்திரி வீடு கட்ட திட்டத்தையும் 2 சேர்த்திருக்காங்க. இந்த நான் சொன்ன இந்த 10 திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த திட்டமும் வந்து தொலைநோக்கு பார்வையாகவும் ஒரு ஸ்ட்ரைக்கிங்காகவும் ஒரு புதுமையாகவும் எதுவுமே இல்லை. தமிழக பட்ஜெட் தாக்கல இருக்கு. இதை பத்தி எந்த ஒரு மீடியாவும் பேசல. ஏன்னா எந்த திட்டமும் பெருசா இல்லை. ஏற்கனவே திட்டத்தை இருக்கு, அது கொஞ்சம் அப்படியே பண்ணியிருக்காங்க. மற்ற திட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காங்க, புதுசா பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்டர் சமிட் இங்க திட்டத்துல அறிவிக்கலனாலும் இந்த ஒரு வருஷத்துல அதை பண்ணா அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எம்ஓயு போட்டு சைன் பண்றதுனால மட்டுமே வந்து எல்லாமே ஆயிடாது சொல்ல முடியாது. அது நடைமுறைப்படுத்தும். இப்போ ஒரு 10 லட்சம் கோடிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சப்மிட் நடத்தி 10 லட்சம் கோடிக்கு எம்ஓயு சைன் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 லட்சமா 20 to 30% நாட்டுக்கு வரட்டுமே. ஏன்னா 5 லட்சம் கோடி சைன் ஆகுதுன்னா ஒரு 1.5 லட்சம் 1 லட்சமாச்சும் வரட்டுமே. அதனால எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரும். அதனால ஒரு மக்களும் சரி, வெளிநாட்டு சரி, ஸ்டேட்டை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயப்படும். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் கோயிங் ரியலி டம். ஆல் ஐடி கம்பெனிஸ் ஆர் கோயிங் டு ஹைதராபாத் அண்ட் பெங்களூரோட ஹைதராபாத் போகுது. ஆல் மேனுஃபேக்சரிஸ் ஆர் பீன் டேக்கன் ஓவர் பை மத்திய உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் பிகமிங் எ ஹியூஜ் மேனுஃபேக்சரிங் அப். பீகாரும் வந்து போட்டி போடுது. ஸோ நம்ம ரெண்டுத்துலையுமே இருந்தோம். ஸ்டில் வி ஆர் இன் ஹியூஜ் இன் ஆட்டோமொபைல்ஸ்ல நம்ம தான் நம்பர் 1 இருக்கும். ஐடியில் நம்பர் 1 என்னது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஹைதராபாத்துக்கு தாராவாத்து கொடுத்துட்டோம். ஸோ இருக்கிற தேய்ச்சி காப்பாத்தினா நல்ல திட்டங்களும் முக்கியமா லா அண்ட் ஆர்டரும், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தமிழகத்துக்கு நல்லது. நன்றி. ஜெயந்த்.